வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நலமுடன் இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஒரு ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற பொருள் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 3 லேயர் பேர்ல் ஹாரம் மாதிரி நான் செய்ய போகிறேன், உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன எடுத்திருக்கேன்னா ரோப் பேக் ரோப்பு அண்டு டாலர் எடுத்திருக்கேன். அண்டு தேவையான அளவு பேர்ல் செயின்ஸ் எடுத்திருக்கேன், பிளேயர் அதெல்லாம் எடுத்திருக்கேன். அண்டு இது ரிங்கு, நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய ரிங்கு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இந்த ரிங்கு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இயரிங் இந்த பெண்டன்ட் கூட நமக்கு செட்டாக வந்துடும். பெண்டன்ட் இயரிங் நம்ம செட்டாக தான் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி 3 லேயரோட ஹாரம் செய்ய போகிறேன். எனக்கு தேவையான அளவு 3 லேயர் நான் ஈவனாக எடுக்கணும். அதுக்காக ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த சைஸில் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம். எப்படி செக் பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 தடவையும் நம்ம கரெக்டாக ஈவனாக பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கீழே வச்சு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக தெரியும். மேலே இருக்கிற ரிங்கு ஈவனாக இருக்கணும். அது 2 ஈவனாக வச்சு நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு டாலரு அந்த பின் பேக் செயினை பேக் ரோப்பை நீங்கள் கோர்த்து வச்சு பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதுமானதாக இருக்குது. நான் பேக்கில் ரோப் ஆட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு இன்னொரு தடவை காட்டுறேன். இப்போ ஈவனாக வச்சுக்கிட்டு நான் கட் பண்ண போகிறேன். இந்த பேர்ல் செயின் நம்ம சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு கட் நீட்டாக பண்ணிடணும். இப்போ கட் பண்ணிட்டோம்னா இந்த ரிங் இருக்கிற சைடு இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். 2 பக்கமே நீங்கள் எத்தனை செயின் கோர்த்தாலும் அந்த சைடில் நீங்கள் கோர்க்கிற மாதிரி ஒரு ரிங் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் நீங்கள் ஈவனாக கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த 2 லேயர் ஈவனாக கட் பண்ணிட்டேன். எனக்கு இதில் 2 லேயர் இதில் 2 லேயர் நான் இன்றைக்கி சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பேக் ரோப் இப்படி தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் 2 பக்கமும் 3 லேயர் ஈவனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈவனாக வச்சுக்கிட்டு டாலர் கோர்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாலரில் இந்த மாதிரி 2 பக்கம் ஹோல்ஸ் இருக்க மாதிரி டாலர் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம கோர்க்க போகிறோம். அதுக்கு இந்த ரிங்கு தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரிங் நான் இப்படி கையிலேயே ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை நம்ம இந்த மாதிரி ரிங் கோர்க்கணும். இந்த ஆல்ரெடி பேர்ல் செயினில் அந்த ஹோல் இருக்கும். அந்த ஹோல் இருக்கிற மாதிரி தான் நம்ம வெட்டிக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் 10 to 12 லைன் கூட இந்த ரிங்கில் கோர்க்கலாம். இது அந்தளவுக்கு பெரிய ரிங் தான். ஸோ இந்த பெரிய ரிங்கை அகெயின் டாலரில் கோர்த்துட்றேன். ஸோ கோர்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆர் கட்டர் வச்சுட்டு நம்ம இப்படி டைட் பண்ணிக்கலாம். இது ஒரு டூல் தான். இது டைட் பண்ணுற டூல் தான். ஸோ இது மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு பக்கம் நம்ம கோர்த்தாச்சு. நமக்கு இன்னொரு பக்கமும் கோர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட 3 லேயர் பேர்ல் செயின் ஹாரம்னு சொல்லலாம். அது உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இன்னொரு தடவை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எத்தனை லேயர் ஆஃப் செயின் வச்சுருக்கீங்களோ அத்தனை லேயர் ஆஃப் செயினையும் நீங்கள் இந்த ரிங்கில் கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு செயினை கோர்த்துக்கோங்க. அடுத்தது டாலரில் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இது ஒரு பிளேயர். ஸோ நான் இந்த பிளேயரையும் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பிளேயரையும் வச்சு நம்ம ஈவனாக வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் டைட் பண்ண தேவையில்லை. லைட்டாக அமுத்துனீங்க அப்படின்னாவே அது சூப்பராக டைட் ஆகிடும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நான் இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறேன் அப்படின்னு. இந்த மாதிரி பேர்ல் செயின் நம்ம மேக் பண்ணும்போது ஓவர் ப்ரெஷர் தேவை கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான லக்ஷ்மி பேர்ல் ஹாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கடைகளில் வாங்கும்போது மோர் தென் 500 to 600 rupees வரும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.